ஹலோ எவ்ரி ஒன், கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆதி காலத்திலேருந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற காலம் என்ன, இனி வரக்கூடிய காலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உலகத்தோட டைம்லைனை குறித்து பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் என்ன, இந்த காலத்தோட முடிவு என்ன, முடிவில் என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சபையின் காலம். இந்த சபையின் காலம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலத்திற்கு ஏறின பிற்பாடு அப்போஸ்தலர்களால் தொடங்கப்பட்ட இந்த காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்படின்னா, ரகசிய வருகை அப்போ முடிவுக்கு வரும். இந்த ரகசிய வருகை அப்படின்னா என்ன அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஏசப்பாவுடைய பிள்ளைகள், ஏசப்பாவுக்காக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து மரித்தவர்கள் ஏசப்பா கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரகசிய வருகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையாது, எல்லாம் ஒரே வருகை தான் இருக்குது, பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து வருகிறது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே ரகசிய வருகை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது எப்போ நடக்குது, ஏன் நடக்குது, அது எப்படி உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத வேத வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3:13 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எப்பொழுது பரலோகத்துக்கு போனாங்க, எப்போ இயேசுப்பா கூட இருக்கிறதுக்காக அவங்க பரலோகத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா, அடுத்த வசனத்துல தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா. இந்த பரிசுத்தவான்கள் உலகத்தையும் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசப்பா கூட 12 சீஷர்களுக்கும் 12 கோத்திரத்தையும் நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த மனிதர்கள்லாம், இந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்போ உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனாங்க, எப்போ ஏசப்பா கூட இருக்க போனாங்க. எபிரேயர் 9:27 நம்ம பார்க்குறோம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்கெல்லாம் மரித்திருக்கிறாங்க, இல்லை இருக்காங்க, ஆனால் எப்போ நியாய தீர்ப்பு அடைஞ்சாங்க, கண்டிப்பாக மனிதன் நியாய தீர்க்கப்பட்டிருக்கணும், ஒரு உயிர் தெழுதல் நடந்திருக்கணும். அது எப்போ நடக்குது அப்படின்னா, அதுதான் இந்த ரகசிய வருகையில் நடக்குது. ஏசப்பாக்காக வாழ்ந்தவங்க, ஏசப்பாக்காக வாழ்ந்துட்டு இருக்கவங்க மறுரூபமாகி உயிர் தெழுந்து மறுரூபமாகி அவர் கூட போகிறாங்க, அவர்கிட்ட போய் நியாயம் தீர்க்கப்படுறாங்க. அந்த பரிசுத்தவான்களோடு கூட தான் இயேசு கிறிஸ்து திரும்பி வரதை பற்றி நம்ம வாசிச்ச இந்த வசனங்களில் போட்டிருக்கிறாங்க. இது நம்ம ரகசிய வருகை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, திருடன் வருகிற விதமாக நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, 1 தெசலோனிக்கேயர் 5:2 2 பேதுரு 3:10 திருடன் வருகிற விதமாய் வருவார்னு போட்டிருக்கு. திருடன் வருகிறது யாருக்குமே தெரியாது, எல்லார் கண்களும் பார்க்குற மாதிரி வருகிறதா பகிரங்க வருகை, 2வது வருகையை நம்ம சொல்கிறோம். இந்த வருகையில் ஏசப்பா யாருக்கும் தெரியாமல் வருவார். அதனால தான் நம்ம இதை ரகசிய வருகை அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 1 தெசலோனிக்கேயர் 4:17 நம்ம பார்க்குறோம், நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா இந்த ரகசிய வருகையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது நிற்பார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்கால சத்தத்தோடும் மேகத்தின் மீது நிற்பாரு. அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள் முதலாவதா உயிர் தெழுந்து மறுரூபம் அடைந்து எதிர்கொண்டு போவாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்க எதிர்கொண்டு போவாங்க. அதுக்கு அடுத்ததா உயிரோடு இருக்கிற நாமும், அதாவது உயிரோடு இருக்கிற ஏசப்பாவோட பிள்ளைகளும் ஏசப்பாக்காக வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் மறுரூபமாகி ஒரு நிமிடத்துல மறுரூபமாகி ஏசப்பா கூட இருக்கிறதுக்காக அவரை எதிர்கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா, 1 கொரிந்தியர் 15:51 54 வரைக்கும் உள்ள பகுதியிலையும், 1 தெசலோனிக்கேயர் 4:16 உள்ள பகுதிகளிலும் நம்ம பார்க்குறோம். ஏசப்பாவுடைய ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபை மக்கள், அதாவது ஏசப்பாக்காக ஊழியம் செய்தவர்கள், ஏசப்பாக்காக வாழ்ந்தவங்க பரலோகத்தில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தல் 7:9-17 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அவங்க வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்பாங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. உலகம் அழியும் போது ஏசப்போட வருகை இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ஏன் இடையில ரகசிய வருகைன்னு ஒன்று வச்சு மற்ற மக்களுக்கு மறைவாகவும்
தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிகிற மாதிரியும் இயேசுப்பா வந்து ஏன் சபையில் உள்ள, அதாவது தனக்காக வாழ்ந்த சபையின் பிள்ளைகளை மட்டும் ஏன் எடுத்துக்கொள்றாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஏசாயா 57 அதிகாரம் 1 சொல்லுது, தீங்கு வராததற்கு முன்பே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 10 சொல்லுது, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு. அதாவது இனி வரக்கூடிய கோபாக்கினை, அதாவது 7 வருட காலம் உபத்திரவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில வந்து தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 21 அதிகாரம் 36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இனி வரக்கூடிய உபத்திரவம், அதாவது இந்த 7 வருஷ காலத்துக்கு இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகைன்னு ஒன்று நியமித்து அதில் வந்து தன்னுடைய பிள்ளைகளை, மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படலைன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உபத்திரவ காலத்துல நம்ம மாட்டிக்குவோம். இந்த உபத்திரவ காலத்துல மாட்டிக்காம ஏசப்பா கூட போய் பரலோகத்துல அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலங்கள்ல வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புத்தி உள்ள கன்னிகைகளை மாதிரி எப்பொழுதும் வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணிடுறோம் நம்ம இருக்கணும். ஏன்னா எப்போ வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் வரக்கூடிய காலம் இப்போ இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நடக்கிற காரியங்களை வச்சு முடிவு சமீபமா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதனால ஏசப்பா எப்போ வேணாலும் வரக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால நம்ம அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தமா நம்மளை பரிசுத்தமா நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். ஏசப்பாவால ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னா நம்ம பரலோகத்துல போய் அவர் கூட அவர் ஏற்படுத்தின வாசஸ்தலத்துல இருக்கலாம், அவர் கூட இருக்கலாம், அவர் முன்பாக அவரை துதித்து ஆர்ப்பரிக்கலாம். ஆனா அவரால் ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படலைன்னா நம்ம நிலைமை என்னாகும் அப்படிங்கிறத, இந்த உபத்திரவ காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவோட கையில உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இனி வர வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் அல்பாவும் ஒமேகாவுமானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.